கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு பிரானின் அன்பு மற்றும் ஒற்றுமையின் செய்தியை நாம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சகோதரத்துவம் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றில் அவரது போதனைகள் நமது வாழ்விற்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம்பிக்கை, இரக்கம் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் குடிமக்கள் சக மனிதர்கள் மீது அன்பு மற்றும் கருணையை காட்ட வேண்டும் என்று இயேசு பிரானின் போதனைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அன்பு, தன்னலமற்ற சேவை, கருணை, மன்னிப்பு ஆகியவை நம் வாழ்வில் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு இணக்கமான மற்றும் இரக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லலுறும் இவ்வேளையில் இயேசுபிரான் காட்டிய அன்பு மற்றும் அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மதம் மற்றும் மொழி பேசுவோரும் நல்லிணக்கத்தோடும் சம உரிமையோடும் சமத்துவ மனப்பான்மையுடனும் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ திமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசுபிரான் அவதரித்த திருநாளை உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கிட உவகை பெருக்குடன் கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் நாம் மற்றவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்ற இயேசுபிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.